ஃபைண்டிங் அவுட் அபவுட் த பாஸ்ட். எப்படி வந்து நம்மளுடைய பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா there are several ways, நிறைய வழிகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரீட் புக்ஸ் ரீட் பண்ணுறது. பழங்காலத்தில் பேப்பர்ஸ் இருந்துச்சா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். பழங்காலத்தில் பேப்பர்ஸ் கிடையாது. ஸோ அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணாங்க. அதாவது புக்ஸ், அந்த மேனுஸ்கிரிப்ட் எப்படி க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பாம் லீவ்ஸ்னால் பனைமர ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பனைமர ஓலையை எடுத்து பேப்பர் மாதிரி இப்படி கட் பண்ணி அதை அப்படியே டைப் பண்ணிட்டாங்க. அப்படியே தச்சு ஒரு புக் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனுஸ்கிரிப்டுக்கு வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோன்னா மேனு அப்படிங்கிற வேர்டுக்கு மேனுங்கிறது வந்து லட்டின் வேர்டு. அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப என்ன மீனிங்னா ரிட்டன் பை ஹேண்ட், கையால் எழுதப்பட்டது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து புக்ஸ்லாம் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ அங்கே வந்து பிரிண்டிங்கிற ஆப்ஷனே கிடையாது. அதனால என்ன ஆகணும், ஒரே ஆப்ஷன் கையால் தான் எழுதி ஆகணும். அதனால தான் தே ஆர் கால்டு மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாம் லீவ்ஸ், பனைமர ஓலைக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பர்ச்சுங்கிறது வந்து ஒரு ட்ரீ. அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய மரப்பட்டை, பார்க்குனா மரப்பட்டையை எடுத்து அதுலேயும் எழுதியிருக்காங்க. திஸ் பர்ச் ட்ரீ எங்கே இருக்குன்னா ஹிமாலயாஸில் தான் கிடைக்கும். அது ரெண்டாவது ஆப்ஷன். ஓகே, அப்போ வந்து புக்ஸு இருந்துச்சு. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து ஒரு 2 சோர்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பாம் லீவ்ஸ், அனதர் வந்து பர்ச் ட்ரீ. பர்ச் ட்ரீயோட பார்க், அதாவது பட்டையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேனுஸ்கிரிப்ட் வந்து ஈட்டன் அவே பை இன்செக்ட் வந்து செல் அரிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். சம்வேர் டெஸ்ட்ராய்டு, அழிஞ்சிடுச்சு. மெனி வேர் சர்வைவ்டு, நிறையா வந்து இருந்துச்சு, சர்வைவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர்வைவ் ஆனதெல்லாம் எங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா டெம்பிள்ஸ் அண்ட் மொனாஸ்ட்ரீஸில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. மொனாஸ்ட்ரீஸ்னால் மடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. முன்னாடி மொனாஸ்ட்ரீஸுங்கிறது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஸ்கூலுக்கு ஈக்குவல் தான் சொல்லுவாங்க. இப்போல்லாம் நம்மளுக்கு ஸ்கூல் இருக்குது. அப்போ வந்து மடங்களில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்தாங்க. திஸ் புக் டெல்ட் வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட். அந்த சொன்னோம்ல ஆல்ரெடி, அந்த புக்ஸ் மேனுஸ்கிரிப்ட் என்னென்னலாம் டீச் பண்ணிச்சுன்னா ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். அதாவது ஒரு மதம் வந்து என்னென்னத்தெல்லாம் நம்புச்சு, அது என்னென்ன வழிகளை பின்பற்றுச்சு அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் கிங்ஸ் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னும், அந்த மக்கள் அங்கே அப்போ பாஸ்டில் இருந்த மக்கள் வந்து என்னென்ன வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு டிசீஸ்க்கும் என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுடைய அறிவியல் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, அறிவியல் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அதை பற்றிலாம் வந்து இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதாவது இந்த புக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிசைட் திஸ் வேர் எபிக்ஸ், அது கூட வந்து எபிக்ஸ் இருந்துச்சுல. எபிக்ஸ்னால் வந்து காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. போயம்ஸ்னால் கவிதைகள். அதுக்கப்புறம் பிளேஸ் மீன்ஸ் நாடகங்கள். அந்த புக்ஸு கூட இது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடான புக்ஸும் வந்து இருந்துச்சு. மெனி ஆஃப் திஸ் வேர் ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட். அது எல்லாமே என்ன லாங்குவேஜில் எழுதியிருந்தாங்கன்னா சான்ஸ்கிரிட் அண்ட் அனதர் பாங்க்ரித் அண்ட் அனதர் தமிழ். 3 லாங்குவேஜ்லேயும் யூ கேன் ஃபெமிலியராக பார்க்க முடிஞ்சுது. இந்த பாங்க்ரித்துங்கிறது வந்து லாங்குவேஜ் யூஸ்டு பை ஆர்டினரி பீப்புள், சாதாரண மக்களால் பயன்படுத்த ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. வி கேன் ஆல்சோ ஸ்டடி இன்ஸ்கிரிப்ஷன். முன்னாடி மேனுஸ்கிரிப்ட் பார்த்தோம். அதாவது பழங்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மேனுஸ்கிரிப்ட் ஒரு ஆப்ஷனு. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தோன்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்கிரிப்ஷனுக்கும் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் டிஃபர் ஃப்ரம் த மேனுஸ்கிரிப்ட். எப்படி அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஹார்ட் சர்ஃபேஸில் எழுதுனாங்க. ஹார்ட் சர்ஃபேஸ்னால் எப்படி அப்படின்னா ஸ்டோன் அண்ட் மெட்டலில் வந்து
இன்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது, அதை தான் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எழுதப்பட்டது தான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் அது சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ராஜா எடுத்துக்கிட்டோன்னா, அவர் வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறாருன்னா அந்த ஆணை என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்கிரைப் பண்ணி, அதாவது இந்த மெட்டல்லையோ ஸ்டோன்லேயோ எழுதி அதை வந்து வச்சுடுவாங்க, ஒரு பொது இடத்துல வச்சுடுவாங்க. வச்சுட்டா அதை என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து பார்த்து படித்து அந்த லாவை, அந்த ஆணையை வந்து ஃபாலோ பண்ணும். இது மாதிரி அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ தேர் ரெக்கார்டட் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு கிங் வந்து அவங்க அந்த அவருடைய லைஃப் டைமில் என்னென்ன பேட்டில், என்னென்ன போர் செஞ்சு, என்னென்ன போர் செஞ்சு என்னென்ன இடத்த ஆட்சி செஞ்சுருக்காரு, என்னென்ன இடத்த கைப்பற்றியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களையும் ரெக்கார்டட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேர் வர் மெனி அதர் திங்ஸ் தட் வேர் மேட் அண்ட் யூஸ்ட் இன் த பாஸ்ட். தோஸ் ஹூ ஸ்டடி தோஸ் சப்ஜெக்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த மேனுஸ்கிரிப்டை பற்றி படிக்கிறதையும் சரி, இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி படிக்கிறதுக்கும் இப்போ அதுக்கு வந்து அதில் யார் கை தேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கியாலஜிஸ்ட்னால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அந்த இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ, அந்த மேனுஸ்கிரிப்டை பற்றி படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ ஆர்கியாலஜிஸ்டோடைய வேலை. இவங்க அது கூட என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸ்டோன், இப்போ பழங்காலத்தில் வந்து மக்கள் எதுலையாச்சும் ஒரு இடத்துல வாழ்ந்துருப்பாங்கள்ல, அந்த பில்டிங்ஸ் இருக்குது, அந்த பில்டிங்ஸு ஸ்டோனால் க்ரியேட் ஆகிருக்கும், இல்லைனா பிரிக்கால் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த பிரிக் வந்து சிலது வந்து பேக்டு பிரிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சிலது அன்பேக்டு பிரிக். அப்படின்னா லைக் செங்கலை வந்து சுட்டு பயன்படுத்தியிருப்பாங்க, இல்லைனா சுடாத செங்கல் யூஸ் பண்ணி வீடுகளை கட்டியிருப்பாங்க. அதை பற்றியும் அவங்க வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஸ்கல்ப்சர், அதாவது ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிலைகளை பற்றியும் அவங்க வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஸ்டடி பண்ணுவாங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. they also explore and excavate means dig, தோண்டி எடுக்கிறது, அதுதான் அகழ் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அகழ் ஆராய்ச்சி அப்படின்னா ஒரு எர்த்து சர்ஃபேஸில் தோண்டி, ஏன்னா பழங்காலத்தில் இருந்தது மண் படிஞ்சு அடியில் போயிருக்கும், அதை வந்து தோண்டி எடுக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். என்னென்ன அப்படின்னா, இப்போ பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்னென்ன டூல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, என்னென்ன வெப்பன்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க, என்னென்ன பாத்திரங்கள் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க, என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ், என்னென்ன ஜுவல்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க, எப்படியாப்பட்ட காயின்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, இட்ஸ் தி அயனா இல்லை ப்ரான்ஸ் காயின்ஸா அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம மக்கள் என்ன பயன்படுத்தினது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிஸ்ட் தான் சொல்லுவாங்க. Some of the subject may be made up of stones and others of bone, baked clay or metals. Objects இப்போ மோஸ்ட்லி இப்போ மேலே பார்த்தோம்ல, இந்த டூல்ஸ், வெப்பன்ஸ், பாட்ஸ், பேன்ஸ்லாம் மோஸ்ட்லி ஸ்டோன்ஸால் மேடப் ஆஃப் ஆகிருக்கு, இல்லைனா போன்ஸால் மேடப் ஆஃப் ஆகிருக்கு, இல்லைனா பேக்டு கிளே, களிமண் வந்து சுட்ட களிமண் அப்படி சொல்லுவாங்க. இப்போ பானைகள், சுட்ட களிமண்ணுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா பானைகளை தான் வந்து பேக்டு கிளே ஆர் மெட்டல்ஸ், இரும்புகளை பயன்படுத்தியும் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் மேடப் ஆஃப் ஹார்ட், எந்தெந்த பொருட்கள் வந்து ரொம்ப ஹார்டாக, பெரிஷபிள்னால் அழுகக்கூடியது, இம்பெரிஷபிள்னால் நாட் பெரிஷபிள், சீக்கிரம் அழுக முடியாதது தான் இம்பெரிஷபிள் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலி சர்வே ஃபார் லாங் டைம், இதுதான் வந்து ரொம்ப நாளைக்கு நீடித்திருக்கும். இப்போ பெருசாக அழிக்கக்கூடியதுன்னா ஈஸியாக மண்ணோட மண்ணாக இருக்கும், பட் இம்பெரிஷபிள்னால் ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுனால நம்ம அகழ் ஆராய்ச்சி செய்கிறப்ப அதை ஈஸியாக தோண்டி எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து there is a part from old city, இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது part from old cityலேருந்து இருக்குது. this were used 4700 இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணது. ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு ஓல்டு சில்வர் காயின்ஸ். this were இது வந்து 2500 வருஷங்களுக்கு முன்னாடி
பயன்படுத்தியிருக்காங்க. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த ஓல்டு இன்ஸ்கிரிப்ஷன். This inscription date to about 2250 years ago. இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இங்கே பார்த்தோம்ல, இது வந்து திஸ் இஸ் அ ஓல்டு இன்ஸ்கிரிப்ஷன். 2250 வருஷங்கள் பழமையானது. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா காந்தருங்கிற இடத்துல ப்ரெசன்ட் டே ஆஃப் பாகிஸ்தானில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் வாஸ் இன்ஸ்கிரைப்ட் ஆன் த ஆர்டர் ஆஃப் ரூலர் நேம்ட் அசோகா. இது வந்து அசோகாங்கிற ரூலரோடைய ஆணையை வந்து இன்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறது. ஸ்கிரிப்ட் கன்சிஸ்ட் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் சைன்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து when we read what is written or speak we use a language. These inscriptions inscribed in 2 different scripts. இது வந்து என்னென்ன ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்கன்னா க்ரீக் டாப் அண்ட் அரமிக் பிலோ. இதில் வந்து 2 ஸ்கிரிப்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. என்னென்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாப்பில் வந்து க்ரீக், இந்த பகுதி வந்து க்ரீக்காலையும், கீழே இருக்கிறது இருக்குல்ல இந்த பாட்டமில் இருக்க வந்து அராமிக் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டும் இது எங்கேலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா அசோகாவோடைய ஆணைகளை வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆப்கானிஸ்தானில் கந்தஹார்ங்கிற இடத்துலேருந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷனை வந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது ஆர்கியாலஜிஸ்ட் ஆல்சோ லுக்ஸ் ஃபார் போன்ஸ். போன்ஸ் மீன்ஸ் எலும்புகளையும் தேடுவாங்க. ஏன் அப்படி தேடுறாங்கன்னா, பழங்காலத்தில் இருந்த மக்கள் வந்து என்ன மாதிரி உணவுகளை வந்து சாப்பிட்ருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்ன எலும்புகளை கிடச்சிதுன்னா, இப்போ அனிமல்ஸோட எலும்புகள் லைக் ஷீப் எலும்பு, கோட் எலும்புலாம் கிடச்சிதுன்னா, ஸோ தே ஈட் கோட், ஷீப், பேர்ட்ஸ் லைக் கோழியோட எலும்புகள் கிடச்சிருந்ததுன்னா தே ஈட் ஹென் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தே ஆல்சோ லுக்கிங் ஃபார் போன்ஸ். ரிமைன்ஸ் பிளான்ஸ் சர்வைவ் ஃபார் மோர் ரேர்லி. ஒரு வந்து பிளான்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு சர்வைவ் ஆகாது. சப்போஸ் வந்து அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து சப்போஸ் வந்து கிரெயின்ஸ், இப்போ அரிசியோ இல்லை வேறு ஏதோ கிரெயின்ஸ் எடுத்துகிட்டு இல்லைனா ஒரு பீஸ் ஆஃப் வுட்ஸ் எடுத்துகிட்டு அந்த ரெண்டுமே வந்து ஒரு எரிஞ்ச நிலையில் வந்து கிடைக்கிறப்ப அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ அகழ் ஆராய்ச்சி பண்ணுறப்ப பார்க்குறப்ப அது இன்னும் வந்து சர்வைவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன வகையான கிரெயின் அப்படின்னு சொல்லி ரைஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா, பார்லே யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். Historian, that is scholars who study the past, often use the word source to refer to the information found from manuscript, inscription and archaeology. இந்த ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேனுஸ்கிரிப்ட்லேருந்து, இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து, ஆர்கியாலஜிஸ்லேருந்து சில சோர்ஸஸ் லைக் யூஸ் பண்ணி நம்மளுடைய பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, ஒன் சோர்ஸ் ஆர் ஃபவுண்ட், லேர்னிங் அபவுட் த பாஸ்ட் பிகம் அட்வென்ச்சர். இப்போ வந்து ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து சில அறிகுறிகள் சில இதெல்லாம் இருக்கிறப்ப அதை ரிலேட்டடாக பாஸ்ட் படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக பிட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் ஃபுல் பாஸ்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். திஸ் இஸ் ஹவ் historians, archaeologists study our past.